இந்த குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா எந்த குழம்பும் ருசியா இருக்க மாட்டேங்குதுங்க. ஸோ காலியான உடனே கையோட பார்த்தீங்கன்னா, எல்லா மசாலாவும் அரைக்கிறதுக்காக எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட இந்த மசாலா பார்த்தீங்கன்னா, அரைக்கும்போது 2 கிலோ கிட்ட வருங்க. தனியா மட்டும் 1 கிலோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த குண்டு மிளகா பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. ஜீரகம், மிளகு, சோம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 கிராம். அதோட இந்த பருப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம், ஒரு கைப்பிடி அளவு சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ல தான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே தனித்தனியா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் சேர்த்துட்டு அது கூடவே ஆப்ஷனல் தாங்க பட்டை லவங்கம் ஏலக்காய். ஸோ இது சேர்க்கறதால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோழி குழம்பு அதோட குருமா ஏதாச்சும் செய்யும் போது, மட்டன் குருமாலாம் செய்யும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால நான் சேர்த்துப்பேன். ஆப்ஷனல் தான். ஸோ தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ அரைக்க போறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு எடுத்து ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுக்க வேண்டியதுதான். இது பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் வருங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இது சேர்த்தாதாங்க குழம்பு அவ்வளோ எம்மியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. பாய்.